திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். கடந்த ஜூன் மாத பதிவிலேயே நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கொடுத்துருப்பேன். எப்போ பணம் வரும், எப்போ தொழில் நல்லா இருக்கும், எப்போ வழிபாடுகள் செய்யலாம், இது போல் பல விஷயங்கள் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த வீடியோவிலும் எல்லா வகையான விஷயங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு மனிதருக்கு தேவையான விஷயம் பொருளாதாரம், அதே போல் பண வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்கள், அதே போல் நமக்கு என்ன வரும், எப்போ நோய், கடன் எப்போ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். வீடு கிடைக்குமா, எப்போ வீடு கட்டலாம், இப்படிங்கிறத ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோவில் இந்த மாதத்தில் எப்பெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். காலப்புருஷனுக்கு 6வது ராசியான கன்னி ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பகவான். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், அஸ்தம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம், அதே போல் சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கன்னி ராசி நபர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். செய்தொழிலில் நல்ல லாபங்கள் கிடச்சிருக்கும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் 8ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கே இருப்பார். அப்போ தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். தொழிலை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களோ அல்லது தொழில் நிலை தொடங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அவரே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது 11ஆம் வீட்டுக்கு வருவார் 8ஆம் தேதிக்கு மேலே. அப்போ உங்களுடைய ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் 11ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் செய்த, அதாவது இந்த தொழில் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரனுடைய உதவிகளும் கிடைக்கும். தீராத ஆசைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், 2ஆம் திருமணத்திற்குண்டான அமைப்பு, இதெல்லாமே இந்த 11ஆம் இடம் தான். அப்போ நிச்சயமாக உங்களுடைய ராசி அதிபதி புதன் அங்கே வரும் பொழுது இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கார். அதாவது 6ஆம் தேதி வரைக்கும் தான். அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். பொதுவாக 2 கூடியவர் 12ஆம் வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு வழிவகையில் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பணமோ அல்லது வரவேண்டிய பணமோ விரயமாகதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கையில் பணம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விரைய செலவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ நீங்களே அது சுப விரயமாக ஏதாவது ஒரு வழிவகையில் கோவில் வழிபாடோ அல்லது குழந்தைகளுக்கோ அல்லது குடும்பத்துக்கோ என்ன தேவைகளோ அது சுபமாக செய்யும் பொழுது அசுப செலவுகள் நிச்சயமாக குறையும். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம். நீங்கள் பேசக்கூடிய அனைத்து பேச்சுக்களும் 2ஆம் இடம் தான். அப்போ அது 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சின்னதாக ஏதாவது பேசுனீங்கன்னா கூட அது பெரிய அளவுக்கு பூகம்பரமாக வெடித்து அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அங்கே செவ்வாய் இருக்கார். அப்போ செவ்வாய்னா உங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போது பேச்சிலே குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்பாவுக்கு ஏதாவது விரைய செலவுகள், அப்பாவுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவுகள் அல்லது உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு செலவுகள், இதெல்லாமே செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இல்லைங்களா? இந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய வீடு இப்போ உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். 3 கூடையவர் 12ல் போய் மறைவது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். அப்போ என்ன ஆகும்? முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயங்கள் உண்டாகும், சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், தேவையில்லாத விரயங்களை குறைப்பதற்குண்டான வாய்ப்பு, நிம்மதியான உறக்கம், இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா? 8ஆம் அதிபதி அப்படின்னாலும் கெட்ட கிரகம் தான், கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான். அப்போ அதில் மறைகிறது
விபரீத ராஜயோகம், வராத கடன் எல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு எங்களுக்கு திரும்பி வரல, அது விரயமே ஆயிடுச்சு, எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நினச்சோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது எல்லாமே உங்கள் கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போ 12ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு போனால் தொழிலுக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்படும். தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு பயணத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு அலைச்சலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ நீங்கள் அலைந்த அலைச்சலுக்கும் கடினமான உழைப்புக்கும் ஏற்ற ஊதியம் இந்த 16ஆம் தேதிக்கு மேலே லாபமாக அது வெளிப்படும். மேக்சிமம் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் முழுவதும் தொழில் லாபம் அதற்குண்டான அலைச்சலை தான் அதிகமாக காட்டுது. ஸோ உங்கள் தொழில் டெவலப்மெண்ட்டுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா லாபம் வரக்கூடிய லாபத்தை சேஃப்டி பண்ணுறதுக்கும் என்னதான் லாபங்கள் வந்தாலும் அதற்கு சிறிய விரயங்களும் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குண்டான பலனாகும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், போய் பார்த்து பயன்பெறுங்கள். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் எந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 12, 13, 14. அதே போல் தொழில் தொடங்குறதுக்கும் தொழில் ரீதியாக நபர்களை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15, 16, 17. லாபங்கள் பண வரவு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 20, 25, 26, 27. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இது போல் விஷயங்களை உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4, 5, 6 இதை பயன்படுத்தலாம். நோய் கடன் வரக்கூடிய காலகட்டங்கள் 6, 7, 8. அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும், உயர்கல்வி படிக்கணும், குருமார்களுடைய ஆசிகள் கிடைக்கணும், இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 14, 15. அம்மா மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும், வீடு வண்டி வாகன யோகங்கள் ஏதாவது வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, மனம் ரொம்ப தெளிவாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5. பயணம் மேற்கொள்ளணும், மேற்கொண்ட பயணம் சிறப்பாக முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 21, 22, 23 இந்த நாட்களில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாம் 70% நிச்சயமாக நடக்கும். உங்கள் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருவிழி சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.